ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கோஸ்ட் ரைடர்ன்னு சொல்லிட்டு ஒரு பாழடைந்த வீடு இருக்குது. அந்த இடத்துக்கு போய் $1 காசு போட்டா, அங்க இருக்கிற ட்ரெயின் மாதிரி ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரைடு கூட்டிட்டு போகுமாம். அதனால பீட்டர்ங்கிற ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸான சாமையும், மைக்கேலையும் வலுக்கட்டாயமா அதுக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த ரயில்ல போறதுக்காகவே 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து மைக்கேல் தான் அந்த மண்டை ஓட்டோட வாய்க்குள்ள போடுறான். காசு போட்ட பிறகும் ரைடு ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பீட்டருங்கிறவன் அந்த மண்டை ஓட்டோட தலையிலேயே பயங்கரமா அடிக்கிறான். அவன் அடிச்ச அடியில மண்டை ஓடே உடைஞ்சு போய் ரைடு ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருது. கூடவே அதுல உட்கார்ந்திருந்த சாமும் உள்ள போயிடுறான். ஆனா திரும்ப வரவே இல்ல. அப்படி 30 வருஷம் கடந்து போயிடுது. இப்ப அந்த இடத்துக்கு மைக்கேலும் பீட்டரும் கார்ல வராங்க. வருஷம் வருஷம் அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகமா அந்த இடத்துக்கு வருவாங்க போல. அப்போ மைக்கேல் பீட்டர் கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த ரயில்ல போறதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு. நான் தான் இதுல ஒரு காயின கம்மியா போட்டேன். அதனாலதான் ரைடு ஸ்டார்ட் ஆகவே இல்லைன்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த ஒரு காயினை எடுத்து இப்ப அந்த மண்டை ஓட்டுக்குள்ள போடுறான். போட்ட உடனே இப்ப அந்த ரைடு ஸ்டார்ட் ஆகி வெளியே வருது. பார்த்தா அதுல வெள்ளையா சாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். கடைசியில அவன் எந்திரிச்சு வந்து இவங்க 2 பேரும் அவனை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கொன்னுடுறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.